எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய கரடிக்குட்டி வாழ்த்துக்கள். ஒன்று கூட நல்ல தகவல் இல்லை நண்பர்களே, எல்லாமே கும்பா தகவல் தான். நீங்கள் போய் வேர்ல்டு மார்க்கெட்டில் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அமெரிக்க மார்க்கெட்டில் 4%, 5%, 6% அவனுடைய இண்டெக்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அடி. ஜப்பானை பார்த்தீங்களா, மலைவாழை தோப்புக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஜப்பானையெல்லாம் சல்லியே நொறுக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 2.25% இறங்கியிருக்கு. ஆக மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இண்டெக்ஸேவும் 14% இறங்கியிருக்குங்க. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 3% இறங்கியிருக்கா. ஆனால் அவன் இருக்கக்கூடிய பாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நான் நிஜமாக சொல்கிறேன், நீ வந்து பழையபடி ஏறி கிட்டத்தட்ட 26,000 வரும்பொழுது கூட நிறைய பேர் லாபத்தில் வந்திருப்பாங்க. அப்போ நிறைய பேர் முடிவெடுத்திருப்பாங்க விலகி போகிறதா என்ன பண்ணுறதுன்னு. நீ பாதி தூரம் மட்டும் வந்து யாராவது ஒன்றாவது பிரயோஜனம் இருக்கா? ஸோ பழையபடி நம்மால் என்ன பண்ணுறான்னாக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போல கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கான். இதனால் யாருமே சம்பாதிக்க முடியறதில்ல. ஒன்றா ஏறினவன் பழைய கை வந்திருந்தா கண்டிப்பாக நிறைய பேர் லாபம் பார்த்துருப்பாங்க. சரி, ஓகே, இத்தனை ஷேர் மார்க்கெட்டுகள் இப்படி ஒரு வருஷத்துக்குள்ளேயே வெறும் 3 மாதத்துலேயே 15% இறங்குதில்ல. அப்போ நீயும் அந்த மாதிரி ஒரு 15%, 20% வேகமாக இறங்கினாக்கா பணம் கையில் வச்சிருக்கிறவங்க நல்லா கீழே போய் அடியாப்பில் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் மேலே வரும்பொழுது அவங்களும் பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. ஸோ மேலே வாங்கினவங்களையும் லாக் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு கையில் பணம் வச்சிருக்கிறவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பணத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தம் நம்ம மார்க்கெட் ஒன்று தான் உலகத்தில் வித்தியாசமாக ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் குஜிலி கும்பா அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் அவங்களுக்கு கிடைச்சதுரா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து மறுபடியும் 4வது நாட்களாக தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, Q4 ரிசல்ட் வருது. அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு உண்டான ரியாக்ஷன் அப்படின்றது வேற, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு உண்டான ரியாக்ஷன் அப்படின்றது வேற. ஸோ எந்த மார்க்கெட்லையும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல தகவல் வந்ததுன்னா ஒரு மாதிரி நிற்பான், கெட்ட தகவல் அப்படின்னு மார்க்கெட் எடுத்துக்கிச்சிங்கன்னா அவனை போட்டு அடி வெளுத்து விட்டுருவாங்க. ஸோ எந்த ஒரு பங்கும் 20%, 30% அது போன்ற அளவுக்கு வால்டிலிட்டி வருதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடங்கிவிட்டது. எடுடா அருவாளை, இவங்க மட்டும் எப்படா இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ளஸில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பங்குகள் நஷ்டத்தில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் நிறைய சில பங்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலது பாசிட்டிவில் இருக்கான். இமாமி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன் ஒரு 2.25% அப்படின்றது ஏறி இருக்கான். அதே மாதிரி ரெயின்போ சில்ட்ரன் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன் ஒரு 2.25% ஏறி இருக்கான். ட்ரிவேனிங் என்ஜினியரிங் ஒரு பங்கு, இது மாதிரி சில பங்குகள் ஏறி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு வரும்பொழுது லாபத்தை புக் பண்ணிட்டு ஓடிடணும் அப்படின்றது இன்னைக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன காரணம்? இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு திடீர்னு இன்னைக்கு 7% இறங்கிட்டான். ஆனால் இது சமீபத்தில் ஏறி வந்த பங்கு, பழைய ரேட்டுக்கே திரும்பி ஏறி வந்த பங்கு. இந்த பங்கு இன்னைக்கு டபக்குன்னு ஒரு 7% இறங்கிட்டானே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ராத்திரியாக வந்த ஒரு ஆஃபர் ஃபார் சேல். கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பங்குகளை விற்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக. என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,525 அப்படின்ற தகவல் வருது. இவன்லாம் 2,000க்கே கீழே கிடந்தான். அதுக்கப்புறம் இந்த பங்கு மேல் நோக்கி வரும்பொழுது இந்த இடத்துல ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இல்லை, அது ஏதோ ஷார்ட் டேர்மில் ஏதாவது பணம் கிடைக்குமான்னு வந்தார், அவருக்கு பண தேவை இருக்குது. அப்போ கீழே இறங்கின பங்கு மறுபடியும் மேல் நோக்கி வரும்பொழுது என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு சில பேர் போகணும் அப்படின்றதான் இது போன்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுது. எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்ததுனாலும் அது ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ அல்லது டெக்னிக்கல் ரீசன்ஸ்னாலேயோ இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இந்த மசகான் டாக் அப்படின்ற ஸ்டாக் நம்மளுக்கு உயர்த்துது. நண்பர்களே, இந்த சமயத்தில் HDFC பேங்க் தன்னுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. அதையே பாசிட்டிவாக நம்மளுடைய மார்க்கெட் எடுத்துக்கிட்டு அவனை இன்னைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த HDFC பங்குமே இன்னைக்கு அந்த நல்ல தகவல் அப்படின்றதுனால அவனுடைய பழைய ஹை பக்கத்தெல்லாம் வந்திருக்கான். இவனு இந்த மாதிரி தான் பல முறை என்ன பண்ணியிருக்கான்னா அவனுடைய பழைய ஹை கிட்ட வந்ததுனாக்கா அதை தாண்டி பெருசாக ஏறிட்டே இருக்கிறது இல்லை. பழைய ஹை வந்து தொட்டுட்டு நிறைய முறை இறங்கியிருக்கான். இனி என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடடா, பல பங்குகளை நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்கள உண்மையிலேயே பாராட்டணும், அதுக்கு தகுதி வாய்ந்தவங்க தான்.
ஸோ அந்த பங்கு ஆல்ரெடி அவன் இந்த மார்க்கெட் இறக்கத்துலேயும் இந்த பங்கினுடைய விலை உச்சத்தில் தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பஜாஜ் ஃபினான்ஸினுடைய அறிக்கையை பாருங்கள். இப்போ தான் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எங்களுடைய நியூ லோன் புக் பண்ணியிருக்கிறது 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எங்களுடைய டெபாசிட் என்பது 19% growth ஆகிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வாய்ப்பு தாங்க. இந்த கம்பெனி வந்து தொடர்ந்தெல்லாம் ஏறல. இவனு சில நேரங்களில் வந்து தன்னுடைய உச்சம் அப்படின்ற வரும்பொழுது அங்கிருந்து கீழே இறங்கி அப்பப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். இனி இந்த உச்சத்திலிருந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ணே நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னே அப்படின்ற மாதிரி எல்லா பங்குகளும் தான் இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்கு. சிலதெல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் இந்த வேதாந்தா அவங்க பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இது பத்தலை, எங்களுக்கு பத்தலை அப்படின்னு அவங்க பல்வேறு துறைகளில் கொடுத்துருக்காங்க. அலுமினியம், காப்பர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது அவங்க கொடுத்துருக்காங்க. சிலது நல்லா பாசிட்டிவ் இருக்குது, சிலது மிக்சடாக இருக்குது. அதை காரணமாக காமிச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறதுனாலையும் வேதாந்தாவை பிடிச்சி அடி வெளுத்து விட்டு 7% இறக்கி விட்டுருக்காங்க. நண்பர்களே, இன்றைக்கி மேலே வந்த ஷேர்களில் 2 முக்கிய தகவல் ஒன்று இருக்குது. இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற பங்கு இன்றைக்கி 2% ஏறி இருக்கான். அவன் எங்கே வந்து உளுந்திருக்கு அப்படின்னா சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 150 ரூபா ரேஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட 240 ரூபா ஏறி முதலீட்டாளர்களை திக்குமுக்காட செஞ்சவன் தான். அதுக்கப்புறம் அதில் ப்ராஃபிட் புக்கிங் என்பது நடந்து கிட்டத்தட்ட 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இன்றைக்கி அந்த பங்கு 2% என்பது ஏறி இருக்கு. அதே மாதிரி ரெயின்போ அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கான். அந்த பங்குல இந்த 2025 இல்லாத அளவுல வால்யூம் என்பது நடந்திருக்கு. இனி தன்னுடைய பழைய உச்ச விலைக்கு போறானா இல்லை இனி இங்கிருந்து இறங்குறானா அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தேதியில் இந்த ரெயின்போ அப்படின்ற பங்குல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹை வால்யூம் என்பது நடந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல தகவல் என்பதை கொடுக்கும் பொழுது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதை கொண்டாடாமல் அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க. அதாவது இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ஒரு நல்ல தகவல் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது 2.5% இறங்கிடுச்சு. உங்களுக்கு தெரியாது இல்லை, சமீபத்தில் இந்த விமார்ட் அப்படின்ற கம்பெனி அவனுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவார்ட்டரில் தான் 72 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் சில குவார்ட்டரில் நஷ்டம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. அந்த தகவலை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் அப்டேட்டை வச்சுக்கிட்டு இந்த ஷேர் சடார்னு 2800 ரூபாயிலிருந்து 3300 கிட்டத்தட்ட 10% ஏறி நல்லா சந்தோஷமாக இருந்தான். ஆனால் கணக்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவனும் வந்து விமார்ட்டும் வந்து கிட்டத்தட்ட 18% என்பதை போல தான் அவங்க ஒரு growth காமிச்சிருந்தாங்க. இன்று வெளியிடப்பட்டிருந்த இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் டிமார்ட்டை கொண்ட இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் என்பது அவங்க கொடுத்துருக்கிற தகவலும் ஒன்றும் மோசம் கிடையாது. அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 17% பக்கம் ரைஸ் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த விமார்ட் வந்து 497 ஸ்டோர் அப்படின்றத வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இந்த டிமார்ட் வந்து மொத்தம் 415 ஸ்டோர் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஒரு குவார்ட்டர்னுடைய லாபம் என்பதே கிட்டத்தட்ட 700 கோடி 600 கோடின்னு வருது டிமார்ட்டினுடைய லாபம் என்பது. ஆனால் விமார்ட்டினுடைய இது ஸ்டோர் அதிகமாக இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் 10 கோடி 70 கோடின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சின்னதாக ஏகப்பட்ட ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்ப. அப்போ பெரிய ஸ்டோரில் வந்து அப்போ டிமார்ட்டு இருக்கிறது பூராமே எல்லாம் பெரிய ஸ்டோர். ஸோ ஒரு நல்ல தகவல் கொடுத்துமே இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் என்பது 2 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல் பாவம் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நல்லா தான் ஏறி வந்தான், கீழிருந்து நல்லா ஏறி வந்தான். ஆனால் இந்த ஏற்றத்தை நிறைய பேர் லாபத்தை புக் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க போல். எது எப்படியோ 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டும் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு தகவலும் வந்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, சில நேரங்களில் வந்து எவ்வளவு கீழே குதிச்சான் அப்படின்றத விட எங்கிருந்து கீழே குதிச்சான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த அமி ஆர்கானிக்ஸ் இன்னைக்கு 7% பயமுறுத்தும் விதத்தில் இறங்கியிருக்கான். ஆனால் அவன் எங்கிருந்து கீழே விழுந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தற்போதைய மலை உச்சியிலிருந்து தான் விழுந்திருக்கான். ஸோ இருக்கிறதுலே கிட்டத்தட்ட 1 year ஹையிலிருந்து தான் இந்த மாதிரி கீழே இறங்கியிருக்கான். ஆனால் இதில் வந்து 2 பெருமையான தகவல்கள் ஒன்று இருக்குது. ஒன்று, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் 10.8 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் நாங்கள் போட்டிருக்கோம், இதனால் எங்களுக்கு காஸ்டிங் சேவிங்ஸ் ஆகுது, இது எங்களுக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னுமே ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கக்கூடிய தகவல். அதாவது இவங்களுடைய லாபம் என்பதும் சரி கடந்த 3 குவார்ட்டர்களாக கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்குது இந்த அமி ஆர்கானிக்ஸ்.
அதனால் ஸ்டாக் ப்ரைஸும் ஓரளவுக்கு ஏறி வந்திருக்கான். அதே மாதிரி முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் சில குவார்ட்டர்களுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் இப்போ வந்து எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜும் உச்சத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் தொடர்ந்து உச்சத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் பார்க்கறது ரொம்ப ரேர். அதாவது எல்லாமே ப்ளஸில் இருக்கக்கூடியது. அதாவது ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தாலும் ப்ளஸ்ஸு, அவனுடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் பார்த்தாலும் ஒரு மாதிரி லாபகரமாக இருந்திருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ், டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எல்லாமே தொடர்ந்து சில குவார்ட்டர்களாக ஏறி வந்திருக்கு அப்படின்றது இந்த கம்பெனியில் தான். எது எப்படியோ இவங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க எங்களுக்கு, நாங்கள் இந்த மாதிரி சோலார் பவர் பிளான்ட்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கின்னு பார்த்து அந்த பங்கு ஒரு 10% ஏறி இருந்திருக்கலாம். ஐயா அது கடைசிக்கு ஃப்ளாட்டாவது இருந்திருக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் அவன் 7% இறங்கிட்டான் பாவம். நண்பர்களே, எல்லாருமே முயற்சி செய்யறதுக்கு தான் பார்க்குறாங்க. பட் ரீட்டைலர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு பணம் வச்சுருக்காங்களா? ஒரு உதாரணத்துக்கு வலிமையான பேங்க்குகள் இருக்குது, முயற்சி செய்யக்கூடிய பேங்க்குகள் இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ பணம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வலிமையான ஆள்கிட்ட தானே போவாங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்னதான் பிரச்சனை ஆனாலும் இப்போ இயர் ஹை பக்கத்தில் தானே இருக்கான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனால் அதே சமயம் இங்கே பாருங்கள், ஆர்பிஎல் பேங்க்னு ஒரு பேங்க், அவன்லாம் அந்த முதலீட்டாளர்லாம் ரத்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பங்கு வந்து இப்போ மட்டும் இறங்கலை, கிட்டத்தட்ட நீங்கள் பல்வேறு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 ரூபா ரேஞ்சில் இருந்தவங்க இப்போ 200 ரூபாய் இருக்கான். பல வருஷமாக அது இறக்கம் உண்டே வேலையாக இருக்கான். பந்தன் பேங்க்னு ஒருத்தன், அவனும் அந்த மாதிரி தான், பல்வேறு நாளாக அவன் கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். எல்லாம் பரிச்சை முடிஞ்சிருச்சுன்னு கத்திட்டு வருதுங்க. இங்கே அவன் ஷேர் மார்க்கெட்டே கும்பா பாடிட்டு இருக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரிங்க நண்பர்களே, இது மாதிரி எத்தனையோ பேங்க்குகள் இறங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் அவங்களும் ரிசல்ட்டுகள் வெளியிடுறாங்க. நாங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் இத்தனை பேர்த்த பாராட்டி ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு ரீட்டைல்கிட்ட பணம் இருக்கா? ஸோ இதுவே ஒரு ரீட்டைலர் வந்து நம்மகிட்ட இருக்கிறதே ரொம்ப கம்மியான பணம். இதை வந்து பெரிய பங்கில் யார் பேங்க் செக்டரில் லீடராக இருக்கோ அவங்களோடையே இருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சி போட்டிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்பது இன்றைக்கி கூட அது உச்சத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த போன்ற ஆர்பிஎல், பந்தன் பேங்க் போன்ற கம்பெனிகள்லாம் பலதும் படுத்து தான் கிடக்கு. ஸோ எதில் கொண்டு போய் பணத்தை வைக்கிறோம், ரொம்பவுமே பணம் கம்மியாக இருக்குது, யார் மேலே பணத்தை வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, தீப் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு 15 வருஷம் ஆர்டர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஓஎன்ஜிசியிலிருந்து. ஆனால் இன்றைக்கி அதை ஜாலியாக கொண்டாடாமல் 5% இறங்கி கிடக்கு. இந்த பங்கில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய மார்க்கெட் வீழ்ச்சியில் இவன்லாம் 52 வீக் லோ வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அவன்லாம் 6 மந்த் லோ பக்கத்தில் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த பங்கு மிக குறைவான ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக இருந்தாலும் தற்போது வரைக்கும் இவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது மேல் நோக்கி இருக்குது. அதனால் எப்படியோ உசுறு பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கான். இனி இப்போ அடிக்கக்கூடிய சுனாமியில் இவன் என்ன ஆக போகிறான் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களாம் இன்றைக்கி பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னா ரொம்ப காலமாக இது ரொம்பவுமே ஃபேமஸான பங்கு தான். ஆனால் பல நாட்களாக கீழே விழுந்து கீழே கிடக்கிறான். எந்த விதமான தகவல்களும் பெருசாக வராமல் இருந்தது. இப்போ ஒடிஷாவில் வந்து 900 கோடிக்கு இவங்க வந்து இந்த மாதிரி கமிஷனிங் பண்ண போகிறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ நீண்ட நெடுங்காலமாக தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நெஸ்லே இந்தியா என்ற பங்கின் விலையை இந்த செய்தி தட்டி எழுப்புமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.